இந்த ஹவுதீஸுக்கு வந்து பண உதவி எல்லாம் கொடுக்கறது ஈரான். ஸோ ஈரானோட சுப்ரீம் லீடரோட அடக்கத்துக்கு அஞ்சலிக்கு போயிட்டு இங்கே வர்றாங்க. ஈரானோட ஃப்ளைட் வந்து சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்கக்கூடாது அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லுது. அப்போ நான் அப்படித்தான் இறங்குவோன்னு இறங்கி வந்துட்டாங்க. சவுதி அரேபியா அங்கே இருந்து மிசைல் அனுப்பிச்சு அடிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட உளவு ட்ரோன் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் வந்து MQ-9 ரீப்பர் ட்ரோன். பல $1 மில்லியன் ஒருத்துள்ள ஒரு ஹை எஃபிஷியன்ட். எல்லாத்தையும் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பும். இதாலையும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குருவி சுடுற மாதிரி சுட்டு ஒன்னொன்னா பிடிச்சி 13 ரீப்பர் ட்ரோன் அடிச்சாங்க. சவுதி அரேபியால இருந்து எந்த கப்பலும் இந்த ரூட்ல வரக்கூடாது. போட்டு கப்பல் பெருசு எண்ணெய் கப்பல் சவுதி அரேபியாவுக்கு அலௌடு இல்லை. இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வேற வழி இல்லை. சவுதியிலேருந்து ஒரு 18-20% வந்து குரூட் ஆயில் சவுதியிலேருந்து தான் வருது. ஹர்மோஸ் வழியே நிறைய கப்பல் போச்சு சவுதியோடது. இங்கே வந்து கம்மியாக போச்சு. இப்போ இங்கே பிரச்சனை வந்தோடனே பைப்லைன் வழியே கம்ப்ளீட்டாக இங்கே கொண்டு போய் மாதத்துக்கு 50 லட்சம் பேரல் வந்து இங்கேருந்து போகுது. அப்போ சவுதிக்கு பிரச்சனை இல்லையா? அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு சேர்ந்து பெருந்தலைவர்லாம் கொண்டு குழந்தைகள்லாம் கொண்டு முடிச்சாங்களோ அதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சதோ அப்போ வந்து ஹர்மோஸை வந்து அந்த ஜலசந்தியை ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் வந்தாலும் அடிப்பேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் உலக செய்திகள் பகுப்பாய்வாளர் ஐயா ஹசாலி அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் அஜில். ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு மிகப்பெரிய போர் பதட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடையில வந்து ஹர்முஸ் நீரிணை வந்து மொத்தமாக வந்து மூடப்பட்டிருக்கு. கூடவே இப்போ இந்திய கப்பல் ஒன்று சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெய் ஏற்றி வந்த இந்திய கப்பல் ஒன்று திருப்பி அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இதன் பின்னாடி என்ன நடக்குது? சரி, இப்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக விரிவாக சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு வந்து புரியும். ஏற்கனவே நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த செய்தி இந்திய எண்ணெய் கப்பல் சவுதியில் குரூட் ஆயில் ஏற்றிக்கிட்டு வந்த எண்ணெய் கப்பல். சரி, இது எங்கேருந்து வருது அப்படின்னா செங்கடல் இல்லை, செங்கடல் இருக்குல்ல ஒரு பக்கம். அந்த சைடில் பார்த்தோம்னா இது வந்து பெர்ஷியன் கல்ஃப். ஓகே, அது வந்து பாரசீக வளைகுடா அந்த சைடில். சவுதி அரேபியா ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இந்த சைடில் பாரசீக வளைகுடா. பாரசீக வளைகுடாவுக்கு கிழக்கு பக்கம் அந்த பார்டர் எது அப்படின்னா பூரா ஈரான். பாரசீக வளைகுடாவில் மேற்கு பக்கம் அது எதுனா கம்ப்ளீட்டாக ஈராக்கோட ஒரு போர்ஷன், குவைத்து, பஹ்ரைன், சவுதியோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு, கத்தாரு, UAE, அப்புறம் ஓமானோட கடைசி. இந்த மாதிரி ஒரு ஃபுல் இது இத்தனை நாடு அங்கே இருக்குது. ஓகே, அப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா சவுதி அரேபியா சென்ட்ரல் இருக்குன்னா இந்த சைடில் வந்துட்டிங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து அடுத்து ஆப்பிரிக்கா நாடு ஆரம்பிக்குது. ஜிபூட்டி, எரிட்ரியா, சோமாலியா அப்படின்னு இங்கே ஆரம்பிக்குது. அதுக்கு இடையில வரக்கூடிய அந்த கடல் பகுதி அது பேர் வந்து செங்கடல், ரெட்சி. ஓகே, ஸோ இது வந்து நம்ம புரிதலுக்காக. இப்போது இங்கே பாரசீக வளைகுடாவோட எண்டு வந்து எங்கே முட்டுது அப்படின்னா கொஞ்சம் குவைத்து, கொஞ்சம் ஈராக்கு, கொஞ்சம் ஈரான் அங்கே போய் முட்டுது. அதுக்கு மேலே வந்து வழித்தடம் இல்லை, எண்டு அது. ஓகே, டெட் எண்டு. அதுக்கு மேலே இது என்ன ஆகுதுன்னா இங்கே செங்கடல் இருக்கு இல்லையா, செங்கடல் வந்து நேராக போய் முட்டுற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து எகிப்தோட அந்த பகுதியில் முட்டுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேன்மேடு ரூட் ஒன்று போட்டாங்க. அதுதான் சூயஸ் கால்வாய். அது கேள்விப்பட்டிருப்போம். சூயஸ் கால்வாய் வந்து ஒரு மிகப்பெரிய மேன்மேடு கால்வாய். அது வழியே வந்து கப்பல் அப்படியே கிராஸ் பண்ணி போகுதுன்னா மத்திய தரைக்கடலுக்கு கனெக்ட் ஆகிடும். இல்லைன்னா இப்படி கிராஸ் பண்ணி போகாமல் சுற்றி போச்சு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா தாண்டி நன்னம்பிக்கை முனையை தாண்டி சுற்றி போகணும். அது ரொம்ப சுற்று. எக்ஸ்ட்ரா வந்து 15 நாள் 20 நாள் ஒவ்வொரு கப்பலுக்கும் டைம் எடுக்கும். எக்ஸ்ட்ரா எரிபொருள், நேர விரயம், எரிபொருள் விரயம், பண விரயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முற்ற இடத்துல அங்கே சூயஸ் கால்வாய் இருக்குது. சரி, இப்போது பெர்ஷியன் கல்ஃபில் வந்து கீழே வந்தோம்னா வெளியே வர்றதுக்கு ஒரு கேட்டு மாதிரி இருக்குது. கடலில் கேட்டு இல்லை, ஆனால் ஒரு குறுகிய பகுதி இருக்குது. அந்த குறுகிய பகுதிக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டு, ஜலசந்தி. அந்த ஜலசந்திக்கு பேர் ஹர்மோஸ். அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஓமானோட ஒரு சின்ன பகுதி. ஏன்னா இந்த சின்ன பகுதி அதுக்கப்புறம் வந்து ஃபுஜேரான்னு சொல்லி UAEயோட இடம், அதுக்கப்புறம் பெருசாக ஓமான். ஓகே, அப்புறம் ஓமானை தாண்டி அந்த சின்ன கேக்கு மாதிரி இருக்கிறது ஓமானை தாண்டி இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது ஃபுல்லாக ஏமன். ஓகே, ஏமனோட இந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டு, அதுக்கப்புறம் ஜிபூட்டின்னு அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரி இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கு இடையில ஒரு குறுகிய பகுதி இருக்குது. செங்கடல் இருக்கு இல்லையா, இப்படி செங்கடல் வந்து அப்படியே வந்தால் எப்படிங்க ஹர்மோஸ் ஒரு குறுகிய பகுதியோ அது ஒரு 33 கிலோமீட்டர் விட்டு தான் அங்கே மொத்தமே. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் விட்டில் தான் இது ஒரு ஜலசந்தி இருக்குது.
ஸ்ட்ரெயிட்டு. இதுக்கு பேர் வந்து பாபல் மந்திப். இப்போது கடந்த இதிலேருந்து பிப்ரவரி 28 எப்போ வந்து அமெரிக்கா இஸ்ரேல் 2 சேர்ந்து பெருந்தலைவர்லாம் கொன்று குழந்தைகள்லாம் கொன்று முடித்தாங்களோ அதுலேருந்து சண்டை ஆரம்பித்ததோ அப்போ வந்து ஹர்மோஸை வந்து அந்த ஜலசந்தியை ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் என்ன, கேட்டு போடுறது இல்லை, யார் வந்தாலும் அடிப்பேன், அவங்களுக்கு வேண்டப்பட்ட கப்பல் மட்டும் போகும்னு சீனாவோட கப்பல் நிறையா போச்சு, இடையில இந்தியா கப்பல் போச்சு, அப்புறம் இந்திய கப்பல் அடி வாங்கிச்சு, அப்படி நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ மொத்தத்துக்கு இப்போ கடைசி நேரத்தில் ரொம்ப பெரிய இஷ்யூ வந்தவுடனே இது வந்து ஹர்மோஸ் டோட்டலாக க்ளோஸ்டு. இப்போ இந்த க்ளோஸ் ஆகும்போது யாரெல்லாம் பாதிக்கப்படுறா அப்படின்னா யுஏஇ, அதில் முக்கியமாக குறிப்பாக துபாய் தான் இந்த ரீஜனில் வந்து பொருட்களை இறக்கி திரும்ப ரீபேக் பண்ணியோ அல்லது திரும்ப இந்த பொருள் எடுத்து உள்ளுக்குள்ளே சவுதி அரேபியாவுக்கு ரோடு வழியாவோ அல்லது வேறு நாடுகளுக்கு போகிறதோ, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரும்ப அப்படி கிளம்பி வந்து கல்ஃப் ஆஃப் ஓமான், கல்ஃப் ஆஃப் ஏடன் தாண்டி இங்கே ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு போகிறதுக்கோ எல்லா வகைக்கும் ஓகே துபாய் வந்து ஒரு பெரிய ஹப்பு. அது பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கத்தார்லேருந்து வரக்கூடிய உலகத்தோட ஒரு 45-50% நேச்சுரல் கேஸ் வந்து கத்தாரில் இருக்குது. அது வந்து அங்கே டெய்லி வந்து கப்பலில் வரணும் நேச்சுரல் கேஸு, அதுக்கு வழி இல்லை. அப்புறம் குவைத்து நிறைய ஆயில், அப்புறம் ஈராக்கு ஆயில் நிறையா இருக்குது, அந்த ஆயில் வந்து இதுலேயே வரணும், எல்லாமே அங்கே லாக் ஆகி நிற்குது. சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சொல்லுவோம். ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னால் எப்படி தம்மாமு, தாரான் ஏர்போர்ட்டு, அல்ஹசா, அப்கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ராஸ்தனூரா அப்படின்னு இந்த வரிசையாக வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், அதாவது சவுதி அரேபியா நிலப்பரப்புக்கு ஈஸ்ட் சைடு. ஓகே, அங்கே வந்து பாபல் இந்த இதில் ஹர்மோஸ் வழியே தான் போயாகணும். அப்படிங்கும்போது ஹர்மோஸ் பிரச்சனை சொன்னோடனே இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1400 கிலோமீட்டருக்கு சவுதி அரேபியாவோட நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அது வழியே பைப் லைன் போட்டாங்க 1400 கிலோமீட்ரு. அந்த பைப் லைன் எங்கே போகுதுன்னா செங்கடலில் போய் முடியுது. ஓகே, மேபி யான்பு அந்த மாதிரி இடங்கள் அங்கே உள்ள போர்ட்டில் வந்து முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை வந்தவுடனே கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு ஜூலை ஆகஸ்ட்டு அந்த டைமில் ஹர்மோஸ் வழியே நிறைய கப்பல் போச்சு. சவுதியோடது நிறைய கப்பல் போச்சு. இங்கே வந்து கம்மியாக போச்சு. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 60 லட்சம் பேரல் வந்து டெய்லி போகுதுன்னு வச்சுங்களேன். அதில் 10 லட்சம் பேரல் வந்து செங்கடல் வழியே போகும், 50 லட்சம் பேரல் வந்து ஹர்மோஸ் வழியே போகும். செங்கடல்னால் இந்த இது வந்து பாபல் மந்திப்னு அந்த இது வழியே, இதுதான் பேசிக். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இங்கே பிரச்சனை வந்தோடனே பைப்லைன் வழியே கம்ப்ளீட்டாக இங்கே கொண்டு போய் மாதத்துக்கு 50 லட்சம் பேரல் வந்து இங்கேருந்து போகுது. அப்போ சவுதிக்கு பிரச்சனை இல்லையா? யுஏஇ பிரச்சனை இருக்குது. அந்த யுஏஇ பிரச்சனை என்ன வந்துச்சு, எங்களுக்கு ஹர்மோஸ் வழியே போக வேண்டாம், எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எமிரேட்ஸ், அது ஃபுஜேரா, அந்த துறைமுகம் எங்கே இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்கு இல்லையா, ஓமான் கல்ஃபுக்கு அந்த சைடில் இருக்குது. நம்ம இப்படி போய் சுற்றி ஹர்மோஸ் வழியே வர வேண்டாம், உள்ளுக்கு நிலப்பகுதி வழியே பைப்லைன் போட்டு இங்கே கப்பலில் ஏற்றிக்கிடுவோம் அப்படின்னு ஏற்றினாங்க. ஏற்றின கப்பலில் 2 கப்பல் வரை அடிச்சிட்டாங்க ஈரான். எங்கள் சொல்ல மீறி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது போக சவுதி அரேபியாவோட அந்த பைப்லைன் போச்சு இல்லையா, இடையில வந்து அதையே அடித்தாங்க. பைப்லைனில் அடித்த உடனே 2 வாரத்தில் அதை ரிப்பேர் பார்த்துட்டாங்க. ஏன்னா ரிப்பேர்னால் வந்து அந்த ஃப்ளாஞ்சாக இருக்கட்டும், அதோட வால்வாக இருக்கட்டும், பைப்பாக இருக்கட்டும். பைப்புனா என்ன இருக்கும், ஒரு 6 அடி 8 அடி வித்துட்டு பைப்பு இருக்கும்ல, ரொம்ப பெருசாக, அங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். அப்புறம் பம்பிங் ஸ்டேஷன் இருக்குல்ல, பம்பிங் ஸ்டேஷன் வந்து நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தட்ட ரொம்ப டீட்டெயிலாக பேசினேன். இந்த நார்மலாக வந்து பம்பிங் ஸ்டேஷன் பெரிய பம்பு வச்சுருப்போம்ல, ஒரு 2, 3, 5 பெரிய பம்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பம்பிங் ஸ்டேஷன் மட்டுமே 4 மாடி 5 மாடி ஹைட் இருக்குன்றாங்க. அப்படி அவ்வளோ இருந்தால் தான் அவ்வளோ பெரிய பைப் லைனில் இது வந்து போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது ஒரு பெரிய டெக்னிக்கல் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வச்சு அதில் வந்து ஒரு இடத்துல பம்பிங் ஸ்டேஷனை அடித்து திரும்ப 2 வாரத்தை சரி பண்ணி அது போய்கிட்டு இருக்கு. சரி, இது வரைக்கும் நடந்துருச்சா? இப்போது சவுதி அரேபியா சுகமாக அங்கே போய்கிட்டு இருக்கு, மற்றதெல்லாம் இங்கே கஷ்டப்படுது. குவைத்து, கத்தாரு, பஹ்ரைனு, யுஏஇ கஷ்டப்படுது. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போது போன மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இறந்து கொல்லப்பட்ட இப்போ சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அயத்துல்லா சையத் அலி கொமேனி, அவர் அடக்கம் பண்ணாங்கல்ல, அதுக்கு இங்கே ஏமன்லேருந்து ஹவுத்தீஸ் இருக்காங்க, அவங்க வந்து அங்கே போயிட்டு திரும்பி அவங்க ஃப்ளைட்டில், யாரோட ஃப்ளைட்டு, ஈரானோட ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு வந்து ஏமனுக்கு வருது. அந்த ஃப்ளைட்டை வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க யார்? சவுதி அரேபியா. ஓகே, இப்போ சவுதிக்கு இதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு பார்த்துடலாம். இப்போ ஏமன் எடுத்திங்கன்னா,
ஏமன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு ஓமன் இருக்கோ அதே அளவுக்கு ஏமனிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் வந்து ஏமனுக்கு போயிருக்கேன், நான் ஏடனுக்கு போயிருக்கேன். ஓகே, அது ஒரு மாதிரி மலை குண்டு குழி மலைப்பாங்கன்னு ஏரியா தவிர ஒரு மாதிரி அது ஒரு டைப்பான ஏரியா. அதில் வந்து சனா அப்படிங்கிறது வந்து தலைநகரம். அப்புறம் முன்னாடி வந்து சவுத் ஏமன் நார்த் ஏமன் இருந்துச்சு. சவுத் ஏமனுக்கு ஏடன் வந்து தலைநகரம், நார்த் ஏமனுக்கு சனா தலைநகரம். அப்புறம் 90களில் சண்டை போட்டு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஒன்றா ஆயிடுச்சு. ஓகே, சவுத் ஏமனை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஒன்றா ஆக்கிட்டாங்க. ஸோ சனா வந்து தலைநகரம். ஓகே, இப்போது இதை ஆட்சி பண்ணுறது பிஎல்சின்னு ஒரு குரூப்பு, பிரசிடென்சியல் லீக் கவுன்சில். ஓகே, அப்புறம் இதில் அவங்களுடைய இருக்கிற பழங்குடியினர் பெரிய அளவுக்கு இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து யாருன்னா ஷியா குரூப். அவங்க வந்து ஃபீட் பண்ணுறது யார் அப்படின்னா, அவங்க வந்து எப்படின்னா போராளிகள். அவங்களுக்கு மாதம் சம்பளம், ஆயுதம் எல்லாம் கொடுக்குறது ஈரான். இந்த பிஎல்சின்னு சொல்லி ஆட்சியாளர் இருக்காங்க இல்லையா, அஃபிஷியல் ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு வந்து பண உதவி பண்ணுறது, ஆயுத உதவி பண்ணுறது எல்லாமே சவுதி அரேபியா. அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு போராளி குழு போட்டிருக்காங்க, எஸ்டிசி அப்படின்னு சொல்லி. அது வந்து சதர்ன் டிரான்சிஷனல் லீக் கவுன்சில் அப்படின்னு பேர். அதுக்கு பண உதவி ஆயுத உதவியில் பண்ணுறது யாருன்னா யுஏஇ, துபாய், அபுதாபி. ஸோ இப்படி 3 நாடுகளும் இங்கே 3 குரூப்பை வச்சுட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ இது 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 இந்த இது என்ன, இது புரிதலுக்காக, இது புரிஞ்சால் தான் இது தெரியும். இப்போ என்னென்னா, இந்த ஹவுதீஸுக்கு வந்து பண உதவி எல்லாம் கொடுக்கறது ஈரான். ஸோ ஈரானோட சுப்ரீம் லீடரோட அடக்கத்துக்கு அஞ்சலிக்கு போயிட்டு திரும்பி வந்து இங்கே வர்றாங்க. வரும்போது ஈரானோட ஃப்ளைட் வர்றாங்க. ஈரானோட ஃப்ளைட் வந்து சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கக்கூடாது அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லுது. அப்போ நான் அப்படி தான் இறங்குவோன்னு இறங்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டு இறங்கி அங்கே இருக்க முதல்ல போனதுக்கப்புறமா சவுதி அரேபியா அங்கேருந்து மிசைல் அனுப்பிச்சு இங்கே அடிச்சிட்டாங்க எங்கள் சனா ஏர்போர்ட்டை. அடித்த உடனே என் நாட்டை வந்து அடிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு என்ன நடந்துச்சு. இங்கே ஹவுதீஸ்ட்டை வந்து எக்கச்சக்கமான ஆயுதம் வச்சுருக்காங்க. அந்த அந்த ஆட்சியாளர் இருக்காங்கல்ல பிஎல்சின்னு சொல்லி, அவங்ககிட்ட இருக்கிறத விட இந்த போராளி குழுக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஓகே, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கையில் இருக்கிற ராக்கெட் எடுத்து சவுதி அரேபியாவோட கொஞ்சம் சதர்ன் ஒரு தென்மேற்கு பகுதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏர்போர்ட்டு, அபா இண்டஸ்ட்ரியல் ஏர்போர்ட், அதை அடிச்சிட்டாங்க. ஹவுதீஸ் சண்டை நடக்குது வந்துடுச்சு. இப்போ என்னென்னா, ஹவுதீஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவங்களுடைய எவ்வளோ பெரிய வீரர்கள், அப்புறம் ரொம்ப வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்காவோட உளவு ட்ரோன் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து MQ-9 ரீப்பர் ட்ரோன். ஓகே, அது வந்து எப்படின்னா பல $1 மில்லியன் ஒர்த்துள்ள ரொம்ப ஒரு ஹை எஃபிஷியன்ட்டு. ஓகே, அது வந்து மேலேயே நாள் கணக்காக நிற்கும். அப்புறம் எல்லாத்தையும் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பும், டேட்டா சென்டருக்கு அனுப்பும். அப்படிங்கிற மாதிரி MQ-9 ரீப்பர் ட்ரோன். அப்புறம் அதை வந்து எதாலையும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, குருவி சுடுற மாதிரி சுட்டு ஒன்றொன்னா பிடிச்சி 13 ரீப்பர் ட்ரோன் அடிச்சிட்டாங்க. 1 2 இல்லை. எப்படிடா பிடிச்சாங்க அப்படின்னா கையில் டெக்னாலஜி இருக்குது. ஓகே, அது இல்லாமல் இந்த ஈரான் இப்போ சமீபத்தில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 20க்கு மேற்பட்ட ட்ரோனை கீழே இறக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரோன் தான் அமெரிக்காவுக்கு பெரிய முக்கியமான விஷயம், டேட்டா கொடுக்குறது. அதை பூரா அடித்து கீழே இறக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கே டேட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹவுதீஸ் வந்து 13 ட்ரோனை கீழே இறக்கியிருக்காங்க, அடித்து சுட்டு இழுத்துக்காங்க. சில ட்ரோனை வந்து அப்படியே உயிரோடு பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த சிக்னலை மாற்றி விட்டு கீழே இறக்கிறது. அது வந்து நம்மளால தான் கூப்பிட்றோம் போல இருக்கு அப்படின்னு கீழே இறங்கிடும். இறங்கணும்னா அதை இறுக்கி பிடிச்சி பிரித்து பார்த்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு, ஓ இப்படித்தான் நீ பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னா அதுக்கு வந்து மாற்று பண்ணுறது, இந்த வேலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து இஸ்ரேல் வந்து காசாவில் அடிக்கும்போது அமெரிக்காவோட போர்க்கப்பல் வந்துச்சு, பயங்கரமான போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பலையே இவங்க வந்து மிசைல் வச்சு அடித்து விரட்டினவங்க அமெரிக்கா போர்க்கப்பலையே. அதுக்கு சப்போர்ட்டை வந்து யூகே கப்பல் ஒன்று வந்துச்சு, அந்த கப்பலையும் அடித்து விரட்டினாங்க. ஐயோ இது முடியாது, திரும்ப நிறைய அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஓமன் மூலமாக, மஸ்கட்டு தலைநகர் இருக்குல்ல ஓமன், அவங்க மூலமாக ஹவுதீஸோட, அதாவது அங்கே இருக்க ஆட்சியாளர் கிடையாது, போராளி குழுக்கள், அவங்களோட அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வலிமையானவர்கள். அதுக்கிடையில் போன வருஷம் அங்கே இஸ்ரேல் வந்து அடிக்கும்போது என்ன பண்ணாங்க, 2000 கிலோமீட்டர் தாண்டி விழக்கூடிய மிசைல் கையில் வச்சுருக்காங்க. அது வந்து
நேரடியாக சவுதி அரேபியா நிலம் வழியே தான் போகணும். நீங்கள் மேப் பார்த்தா தெரியும். அது இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போய் செங்கடல் வழியே போய் அங்கே இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் வந்து ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது வந்து அயன் டோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய அளவுக்கு சிஸ்டம். அது எல்லாத்தையும் தாண்டி போய் விழுந்தது 3 இடத்துல, 3 வாட்டி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்கள். அவன்கிட்ட போய் அடித்தா அவன் சும்மா விடுவானா? இது அடிச்சிட்டான். அடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து மாறி மாறி ஒரே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கும்போது என்ன சொல்லிட்டான், நீ வந்து அவனுக்கு ஏற்று நீ பண்ணுறியா, இனிமே இந்த பாபல் மந்திப் வந்து எங்கள் கையில் இருக்குது. சவுதி அரேபியாவிலேருந்து எந்த கப்பலும் இந்த ரூட்டில் வரக்கூடாது. கப்பல் சம்மந்தப்பட்டு எதுவுமே, போட்டு கப்பல் பெருசு, எண்ணெய் கப்பல், பொருட்கள் ஏற்ற கமர்ஷியல் கப்பல் எதுவுமே சவுதி அரேபியாவுக்கு அலௌடு இல்லை. அதே மாதிரி வேறு எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சவுதிக்கு போகிறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி 2 நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்துருச்சு. முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வேறு வழி இல்லை. சவுதியிலேருந்து ஒரு 18-20% வந்து குரூட் ஆயில் சவுதியிலேருந்து தான் வருது. இப்போ தொடர்ந்து வந்து இந்த வர்த்தகங்கள் அந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, இயற்கை எரிவாயு இந்த ஏற்றி வரக்கூடிய அந்த நீரணைகளை மூடும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு சிக்கல். இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு, ஹர்மோஸ் மூடினதில் பிரச்சனை வந்து இப்போ சவுதியிலேருந்து எண்ணெய் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு எண்ணெய் கப்பல் நேற்று இப்போ கிளம்பி அப்படி வருது. அப்படி வந்தவுடனே ஹவுதீஸ் வந்து பாபல் மந்திப் அந்த சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒழுங்கு மரியாதையாக திரும்பி போயிருங்க, இல்லை அடி வாங்குவீங்க. ஸோ என்ன இந்த எச்சரிக்கை வந்தவுடனே அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இனி இந்தியாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து யுஏஇ எண்ணெய் வந்து பெருசாக வரலை. ஓகே, சவுதி எண்ணெய் இப்போ திரும்பிடுச்சு. இது ஈராக் எண்ணெயும் ஹர்மூஸ் வழி தான் வரணும். குவைத்தில் பெருசாக வாங்கல, ஈராக்கில் வாங்கியிருக்கான், சவுதியில் வாங்குறான், யுஏயில் வாங்குறான், அப்புறம் கத்தாரில் வந்து நேச்சுரல் கேஸ் வாங்குறான். இது எல்லாமே இப்போதைக்கு அங்கே ஹர்மூஸ் வழியே பிரச்சனை. இங்கே வந்து இங்கே ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து பாபல் மந்திப் வழியே, ஓகே, செங்கடல் வழியே சவுதியிலேருந்து எண்ணெயை வாங்குறது இருக்கு இல்லையா, அந்த வாங்குறதுக்கு ஏற்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பாபல் மந்திப்பும் பிரச்சனை வச்சுருக்கீங்க, சவுதியிலேருந்து வரக்கூடாது. அப்படின்னா இந்தியா நிலைமை என்ன? நம்ம கையில் வந்து ஒரு 50-60 நாளைக்கு உள்ள ஸ்டாக்கு தான் மொத்தமே இருக்குது. இப்போ அது வந்து அந்த கப்பல் அங்கேருந்து கிளம்பி வந்தால் 1 வாரம் ஆகும் இந்தியா வர்றதுக்கு. 1 வாரத்தில் வந்து இந்த கப்பல் வந்து அப்படியே எல்லாத்தையும் ஆஃப்லோடு பண்ணி ஸ்டோரேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணி போயிட்டே இருந்தால் தான் இந்த ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இங்கே வந்து இங்கே எண்ணெய் வந்து ஸ்டாக்கில் ஊற்றுறாங்கல்ல, அது வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா இங்கே ஸ்டாக் ஊற்றுறதுக்கு கப்பல் வரலை. அப்புறம் ரஷ்யா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு. இப்போ சமீபத்தில் தான் ரஷ்யாவை உக்ரைன் வந்து பயங்கரமாக அடித்தாங்க, ஆயில் ஃபீல்டாக பார்த்து அடித்தாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக வந்து அந்த எண்ணெய் நிறுவனங்களே குறிவைத்து தாக்குவதற்கான காரணம் என்ன? பொருளாதாரம் தான். நீ எண்ணெய் வர்த்தகம் பண்ணி இதெல்லாம் ஆயுதங்கள் வாங்கி நீ அடிக்கிற, எண்ணெய் அடிச்சாச்சுன்னா உனக்கு காசு இல்லை. அது உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை தானே இருக்கு. அச்சுறுத்தல் தான். அத்தனை நாடுகளுக்கும் எண்ணெய் அங்கேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. சிம்பிளாக ஒரு இது கேள்வி கேட்குறோம், நான் உங்களுக்கு கேட்குறேன் கேளுங்க. இப்போது நமக்கு இந்த பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம மக்கள் ஏன் வந்து மெயின் ரோட்டில் போய் உட்காந்து பஸ்ஸு எல்லாத்தையும் மறிக்கிறாங்க? ஒரு இடத்துல பிரச்சனை அங்கே மட்டும் பேச வேண்டியது, ஏன் வந்து மெயின் ரோட்டை மறிக்கிற கேள்வி வருமா? நான் மெயின் ரோட்டை மறித்து உட்காந்தா தான் அதிகார மட்டத்துக்கு கவனம் செல்லும். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து அங்கே பாபல் மந்திப்பு இந்த இதை மூடி சவுதி அரேபியாவோட இந்த வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணத்தான் நீ என்னை அடிக்க வர மாட்ட, நீ வந்து ஈரானுக்கு எதிராக செயல்பட மாட்ட, அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் செயல்பட மாட்ட, அதனால் உன்னைய வந்து கையை உடைக்கிறதுக்கு உன் பொருளாதாரத்தை உடைக்க நிறுத்துகிறேன். ஹார்மோஸ் அந்த பக்கம் ஈரான் சொல்லி நிறுத்தியாச்சு, இந்த பக்கம் ஹவுத்தி சொல்லி பாபல் மந்திப்பை நிறுத்தியாச்சு. அப்போது சவுதி அரேபியாவுக்கு வர்த்தக லாஸு. இன்னொரு பக்கம் வெறும் எண்ணெய் மட்டும் போகிறது இல்லை, அந்த பக்கம் உணவுப் பொருள்லேருந்து, பால் பொருள்லேருந்து, ஆடையிலேருந்து எல்லாம் அங்கே போகணும்ல, மக்கள் வசிக்கிற மக்களுக்கு வேணுமே, அதுவுமே போகாதே. இப்போது அது என்ன ஆகும்னா, அங்கே மத்திய தரைக்கடல் இருக்குல்ல, அங்கேருந்து சுயஸ் கால்வே வழியே வந்து சவுதிக்கு வரும். அதை வந்து இங்கே தடுக்க முடியாது. ஆமாம், அப்போ எங்கேருந்து ஆடை எங்கேருந்து வரும்? இந்தியாவிலேருந்து சில பொருட்கள்லாம் போகணும்ல சவுதிக்கு, எப்படி போகும்? இந்தியாவிலேருந்து இப்படி தூத்துக்குடியிலேருந்து கிளம்புது, இல்லை கொச்சின்லேருந்து கிளம்புன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த பக்கம் மகாராஷ்டிரலேருந்து அல்லது விசாகப்பட்டினத்தை கிளம்புன்னு வச்சுக்கோங்க. கிளம்புனா நேராக சல்லுன்னு போயிட்டு ஸ்ரீலங்காவை ஒரு சுற்றி அப்படியே வந்து இங்கே போயிடும், நம்ம கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியே செங்கடல் வழியே போயிடும். இப்போ போகிறாந்து எப்படி போகும்? இது கீழே இறங்கி அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா போய்
ஓகே, அந்த ஹோப் ஆஃப் குட் ஹோப் என்னது, கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை, அதை தாண்டி ஒரு சுற்றி போய் அதுக்கப்புறம் வந்து மெடிட்ரேனியன் சி அங்கே போயிட்டு அப்புறம் சுயஸ் கால்வே வழியே உள்ளே வந்து சவுதிக்கு போகணும். இப்படி தொடுறது போல் இப்படி சுற்றி தொடுற மாதிரி. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 நாள் ட்ராவல் டைம், இன்சூரன்ஸு, அப்புறம் விலைவாசி இருக்கு இல்லையா. 3 கண்டெய்னருக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு கண்டெய்னருக்கு வந்து $5000 வாங்குறாங்கன்னா இப்படி சுற்றி போச்சுன்னா $7000 வாங்குவாங்க, $8000 வாங்குவாங்க. அப்போ பொருட்கள் விலை, அப்புறம் இந்த பொருட்கள் வந்து சேமித்து அது உள்ள ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டோரேஜ் வந்து 15 நாள் தாங்கும். இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு 1 வாரத்தில் அங்கே போய் ரீச் ஆகுது, இது 15 நாள் தாங்கும், பரவாயில்ல அப்படின்னு அனுப்புவாங்க. இப்படி போச்சுன்னா 1 மாதம் ஆகும். அப்போ ஸ்டோரேஜ் அழுகி போகாத, பிரச்சனை வராதா? அப்போ அந்த பொருளுக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வேறு ரெடி பண்ணணும்ல. இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்களில் பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ இந்த பாபுல் மந்திப்பு சவுதி அரேபியாவுக்கு ஹவுத்தீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் இந்தியாவுக்கு வர்த்தக பாதிப்பு, எண்ணெய் பாதிப்பு, ஏகப்பட்ட பாதிப்பு. இந்த பாதிப்பு வந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல. இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் பெருசாக தெரியும் அப்படின்னு தோணுது. ஓகே, ஏற்கனவே வந்து இந்த போர் வந்து உச்சத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து இஸ்ரேல் வேற வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்களே, இனிமே வந்து போர் வந்து இன்னும் தீவிரமடைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இல்லை, இது சொல்லப்போனால் ஏற்கனவே சொன்னதான், அதாவது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போர் ஒத்திகை, இனிமேல் தான் ரியல் போர் ஆரம்பிக்குது. அப்போது இஸ்ரேலில் வந்து இப்போ நேற்று வந்த தகவல் என்ன சொன்னோன்னா, ஹையஸ்ட் அலர்ட், அது அலர்ட் அப்படி இல்லை, ஏதாவது ஒன்றா நீங்கள் வந்து பங்கரில் போய் தங்கிக்கோங்க, ஒரு சைரன் ஒழிச்சது அப்படின்னா பங்கரில் போய் உட்காந்துக்குங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பங்கர் வச்சுருக்காங்க. ஓகே, பங்கரில் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பில்டிங்கே மொத்தத்தை இடிஞ்சால் கூட வந்து உயிரோடு கொஞ்சம் இருந்துக்கலாம், அந்த மாதிரி கணக்கு, பங்கரில் இருந்துக்குங்க அப்படின்னு. ஓகே, ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போது ஹெவியாக அட்டாக் நடக்க போகுது. எப்படி அட்டாக் நடக்கும்? அமெரிக்கா வந்து அங்கே ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, யூகே இந்த மாதிரி நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய தளங்களில் அவனுடைய F-series வந்து கிட்டத்தட்ட ஒரு 700க்கு மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட் விமானத்தை நிறுத்தி வச்சுருக்காங்களாம். அது எல்லாம் மொத்தமாக கிளம்பி வந்து பெருங்கூட்டமாக கிளம்பி வந்து ஈரானை வந்து போட்டு அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு பிளான். ஈரானை அப்படி வந்து அடிக்க ஆரம்பித்தானா ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து துவம்சம் பண்ணுவான். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய துபாய், அபுதாபி போது எல்லாத்தையும் அங்கே துவம்சம் பண்ணுவான். ஓகே, அதுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நேற்றுலேருந்து துபாய், அபுதாபி ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸ்டு. இது அலர்ட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா துபாயை பொறுத்த மட்டும் அப்படி, அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு வரும் போகும், அவ்வளோ சர்வீஸ், கொஞ்ச நேரம் சர்வீஸ் இல்லை. துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் 3 கன்கார்ஸு, அதோட பெருசு வந்து மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் அபுதாபி ஏர்போர்ட்டும் பெருசு, எல்லாமே இப்போ க்ளோஸ்டு. ஷார்ஜா ஏர்போர்ட் க்ளோஸ்டு, ஃபுஜேரா, ராசல்கேம் ஏர்போர்ட் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ மொத்தத்துக்கு பெரிய வெரி ஹை அலர்ட்டில் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து எப்படின்னா ஹவுத்தீஸ் வந்து இந்த பக்கம் வராது, நான் வந்து சவுதியை வந்து அடித்தே தீர்வே நிற்கிறாங்க. ஓகே, உலகத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழல் நடக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் நம்ம பேசலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உலக அரசியல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.